இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அ செலிபிரிட்டின்னா தெரிஞ்சவங்க செலிபிரிட்டி இல்ல. அந்த மாதிரி ஒரு பவர்ல இருக்கிறவங்க கூட செலிபிரிட்டி தான். ஸோ அவங்க எது பண்ணாலும் அது ரைட்டா? இல்ல செலிபிரிட்டிக்கே பவர் இல்லையே! செலிபிரிட்டின்றதே ஐ ஹேட் தட் வேர்ட். இட்ஸ் வெரி ஓவர் ரேட்டட், அன்னெசசரி. இது யாரும் செலிபிரிட்டி கிடையாது. அவங்க செலிபிரிட்டியா நெனச்சுக்கிறாங்க இந்த சினிமால, பிக் பாஸ்ல வரவங்கலாம். அதெல்லாம் செலிபிரிட்டியே கிடையாது. செலிபிரிட்டின்னா யூ ஹேவ் டு ஹேவ் யுவர் கனெக்ஷன்ஸ். எக்ஸாக்ட்லி. நெனச்சதும் என்ன வேணா செய்யலான்றது தான் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ். ஸோ அப்படி பார்த்தா இங்க யாருமே செலிபிரிட்டி கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்லாம் நத்திங். இப்போ இவங்க இதனால ஒரு இவங்களுக்கு கவுன்சில் இருக்காங்களா? ப்ராப்பர் லீகல் இது இருக்கா? சப்போர்ட் இருக்கா? லாயர்ஸ் இருக்காங்களா? தர்ஷனுக்கு கேஸ்க்கு? இருக்குமா, தே ட்ரைங் சம்திங். அத டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க. பட் அது அது மட்டும் சொல்லிட்டீங்கல்ல, ஓகே போதும். எங்க ஃபேன் சைட்ல இருந்து ஏதாவது பண்ண முடியும்னா சொல்லுங்க. ஃபேன்ஸ்ன்றத விட இப்போ இது வந்து இல்ல ஒரு இது வந்து காமன் இஷ்யூ. தர்ஷன் ஃபேன்ஸ்ன்னு இல்லாம, ஜென்ரலா ஒரு பப்ளிக். இப்போ இது பப்ளிக் தர்ஷன்றது காமனா தெரியுது. இதே வந்து இப்ப இந்த பார்க்கிங் பிரச்சனை வந்து நெறைய இடத்துல நடக்குது. ஓகே. படமே எடுத்துட்டானுங்க அத. இது ம். தர்ஷன் இல்லாம வேற ஏதோ, இப்போ இப்போ அவர் கசின் ஒருத்தர் பையன் மூஞ்சில டீ வாங்கினாரு. அவரும் ம். இன்னொரு பையனும் அவங்க வீட்டு முன்னாடி கார் நிறுத்துறதுக்கு போய் கேட்டிருந்தாலும், இதுதான் நடந்திருக்கும். இப்ப அது தர்ஷனா இருக்கிறதுனால டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் வந்து செலிபிரிட்டி. அதனால நீ யாரு? நான் பெருசா? நீ பெருசா? அந்த ஈகோல தே ஹேவ் டன். நீங்க யூசுவலா பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் கீழ வருதெல்லாம், அவங்களால ஒரு விஷயம் பண்ண முடியல, அவங்க அந்த இடத்துக்கு வர முடியல, அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் ரொம்ப வக்கரமா அது வன்மத்த கொட்டுவாங்க. That is what has happened. So, being a known personality, I will call it like that, like Darshan, is not a boon. It's actually a ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் அது. கர்ஸ். நீங்கெல்லாம் வந்து சேனல். ம். ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த மாதிரி நடந்தா என்ன இருக்கு அப்படின்னு தான் கேட்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த விஷயத்துக்கே இன்னும் ஒரு விடிவு காலம் காணோம். யார் அந்த சாருன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க சுபாக்கா. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு அடுத்து வந்து இப்ப தாத்தா சொல்றத வச்சு பார்த்தோம்னா, நம்ம இத பத்தி பேசுறதுனால அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமோ? அது மாரி ஏதாவது சொல்றாரு இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணணும், இந்த ம். மாரி ஸ்பேஸ்லாம் போடாம நம்ம ட்வீட்டா போடலாம். இப்ப ஸ்பேஸா போடுறப்ப தான் நீங்க ரெக்கார்டிங்கு அது மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். நீங்க இப்ப அது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்வீட்டா போடுறப்ப அது பாட்டி அதுவும் ஒரு ஒரு மாதிரி பரவிட்டே இருக்கும் இல்லையா? இந்த மாரி நடந்துட்டு இருக்கு. இப்படிலாம் ஏமாத்துறாங்க, இந்த மாரிலாம் நடக்குது. அப்படி அதிகார ம். துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் அது பரவ ஆரம்பிச்சுட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ட்விட்டாவும் ம். டெய்லியும் எல்லாருமே வந்து ஒரு ட்வீட் போட்டு எல்லாருமே அத ரீபோஸ்ட் பண்றது. இப்ப நம்ம போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஜஸ்டிஸ் ஃபார் தர்ஷன் சொல்லிட்டு ஒரு 10 டைம்ஸ் போட்டு அந்த ட்வீட் போட்டுட்டே இருக்கோம் இல்லையா? நாளைக்கு மார்னிங் ம். எல்லாரும் போடுவோம். எல்லாரும் போட்டத நம்ம ரீபோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். முடிஞ்சா நம்ம Instagramலயும் இதுல பண்ணிட்டே இருப்போம். ஆ நம்மளுக்கு அப்டேட் ஆக ஆக நம்ம அதுக்கு ஏத்த மாரி நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஏன்னா இந்த ஓகே. நேரத்துல ஏன்னா அப்ப அவரோட சேஃப்டியும் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? தர்ஷனோட சேஃப்டியும் முக்கியம். இப்ப நம்ம பெர்சன வந்து நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்டின்னா, இல்ல நான் கண்மூடித்தனமா இருப்பேன் அப்டிங்கிறத விட, அ நேரத்துக்கு ஏத்த மாரி நம்ம அதுக்கு தகுந்த மாரி மாறிக்கணும் இல்லையா? இப்ப இந்த நேரத்துல அவருக்கு நம்ம வந்து மாரல் சப்போர்ட் குடுக்கணும். அவருக்கு எது வந்து பிளஸ்ன்னு நெனைக்கிறோமோ, பாசிட்டிவா இருக்குமோன்னு நெனைக்கிறோமோ, அத மட்டும் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு அங்க அதே என்ன மாதிரி நடக்குதுன்னு சில வீடியோஸ் தெரியாது. தாத்தா சில வந்து இப்ப கிளியரா வீடியோஸ்லாம் நம்ம சொல்றப்ப கையில வச்சிருக்கோம்ல சிஸ்டர், நம்ம கையில வீடியோஸ்லாம் வச்சிருக்கோம்ல, அதையும் ரீபோஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படிதானே? பண்ணலாம்க்கா. நம்ம அத ரீபோஸ்ட் பண்ணலாம். அதாவது இந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு அத காப்பி பண்ணிட்டு நம்ம ரீபோஸ்ட் பண்ணலாம். அத ம், டவுன்லோட் பண்ணி இங்க பண்ணக்கூடாது. அத காப்பி பண்ணிட்டு அத ம், வந்து ட்வீட்டா போட்டோம்னா, நெறைய பேர் அத ம். பார்ப்பாங்க. இப்ப நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அத வந்து நீங்க எல்லாருமே வந்து ரீபோஸ்ட் பண்ணாலே நெறைய இடத்துல அது பரவும். அது பரவுறப்போ அது நான் இது தெரிஞ்சிரும். நீங்க சரி சிஸ்டருக்கு ரெண்டு வீடியோ வேற அனுப்பியிருக்கேன். ஒரு 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 வக்கீல் லேடி பேசியிருப்பாங்க. இன்னொருத்தர் ஒரு பொதுவா கருத்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அது வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. அதுவும் பார்த்துட்டு நம்ம போடுறனால அதுவும் போடலாம். எனக்கு அனுப்பிச்சு வைங்க செல்விக்கா. நான் அனுப்பியிருக்கேன். அ, அ,
இவங்களும் ரிப்ளை பண்ணிட்டாங்க ஹோம்ஸ், இவங்களும் ரிப்ளை கொடுத்துருக்காங்க, சனமும் கொடுத்துருக்காங்க. ஹீஸ் ஆல்சோ ஃபைட்டிங். அவங்களுக்கு அதை ட்வீட் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதுல மெசேஜ் போர்ட்ல. ஆமா, அவங்க இன்டர்வியூ ப்ளே பண்ணேன். அவங்களோட இன்டர்வியூ அவங்களோட வீடியோ கொஞ்சம் ப்ளே பண்ணுங்களேன் அக்கா ஜெரிகா. அந்த விஷயங்கள் பேசுற மாதிரி இருக்கும். காலையில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பக்கம் நியூஸ் லிங்க்ஸ் ஷேர் பண்றாங்க. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா பிக் பாஸ் ப்ராப்ளம் தர்ஷன் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வருது. இந்த நியூஸ் அனுப்பும் போதே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கர்மா இஸ் ரியல், காட் இஸ் தேர், என்னைக்காவது ஒரு நாள் நியாயம் கிடைக்கும்னு சொன்னோம் இல்ல, இதுதான் அந்த நாள் அப்படின்னு எல்லாம் எனக்கு வந்து ஷேர் பண்றாங்க. ஏன்னா நான் ஸ்ட்ரகிள் பண்ற டைம்ல என் கூடயே இருந்து என்னை ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ண சில ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. சோ அவங்களுடைய எமோஷன்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் உண்மையில மனசை தொட்டு சொல்லணும்னா இந்த மெசேஜ் பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. டைரக்டா இல்லைனாலும் இன்டைரக்டா ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஒரு செகண்டுக்கு. ஆனா அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு ஒரு அநியாயம் நடந்த அந்த அநியாயத்துல நான் என்னோட நியாயத்தை தேட முடியாது. எனக்குன்னு சில வேல்யூஸ் இருக்கு. என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எந்த விஷயமும் பண்ண முடியாது. அதுக்குன்னு நான் வந்து மதர் டெரசால கிடையாது. அவங்க எல்லாம் உண்மையிலே கிரேட் தான். நான் ஒரு சாதாரண பொண்ணுதான். இதுலயும் ஒரு சுயநலம் இருக்கு எனக்கு. என் மனசாட்சிக்கு விரோதமா நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா நைட் எனக்கு தூக்கம் வராது. 1008 பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில. ஆனா நைட்டு தூங்கும் போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா நான் தூங்குறேன். ஏன்னா அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சது இல்லை, சாபம் விட்டது இல்லை. என்ன ஆனாலும் சரி நான் நல்லதே பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ பேசிக்கலி என் பாயிண்ட் என்னன்னா எப்பவுமே நியாயம் பக்கம் தான் நான் இருப்பேன். நான் எனக்கே ஒரு கேள்விதான் கேட்டிருந்தேன். இந்த இடத்தில் வேற யாராவது இருந்திருந்தால் அவங்களுக்காக நான் குரல் கொடுத்திருப்பேனா இல்லையா? கண்டிப்பா கொடுத்திருப்பேன். சோ இப்போ அதுதானே நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இந்த கேஸ் ஓபன் பண்ணி பார்த்தேன். ஒரு பார்க்கிங் பிரச்சனை, ரொம்ப சாதாரணமான ஒரு பிரச்சனை. இது வந்து அடிக்கடி சண்டையில போய் முடிஞ்சு ஃபைனலி ஒரே நாள் அரெஸ்ட் கூட பண்ணிட்டாங்க. இவ்வளவு வேகத்துல சட்டம் வேலை செய்யுமா அப்படின்றது இன்னைக்குதான் நான் பாக்குறேன். அப்போதான் எனக்கு டவுட்டே வருது. இது பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்களோட வீட்டு வாசல்ல ஒருத்தர் கார் பார்க் பண்ணிட்டு ரொம்ப நேரம் காணாம போயிருக்காங்க. அது யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு போய் விசாரணை செய்யறாங்க. அந்த டைம்ல ஒரு விஷயம் எஸ்கலேட் ஆகி சண்டையில போய் முடிஞ்சு அவங்க இவங்க அடிக்கிறாங்க, இவங்க அவங்கள அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ஃபுட்டேஜ் வந்து எங்கேயோ ரிலீஸ் ஆகுது. சோ இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய முகப்பேர் அட்ரஸ்ல நடந்திருக்கு. அந்த வீடு நானும் பார்த்திருக்கேன். அது வந்து டோட்டலா கமர்ஷியல் ரோடு. இந்த ரோட்ல 2 சைடும் வந்து வரிசையா கடைகள் இருக்கும். இவங்களோட வீட்டு கீழேயும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல மெடிக்கல் ஷாப்பும் இருக்கும். இவங்களோட ரெசிடென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கும். சோ வீட்டு வாசல்ல கார் வச்சாங்க அப்படின்றது வீட்டு வாசல்ல வச்ச கணக்கு வராது. அது ஒரு கமர்ஷியல் இடம் தான். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க ஏன் பார்க் பண்ணிருக்கீங்க, யார் பார்க் பண்ணது அப்படின்னு கேட்கிற ரைட்ஸ் இவங்களுக்கு இருக்கு. போய் கேட்டிருக்காங்க. அது எப்படி கேட்டிருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது. கஷ்டம் சொல்றது என்னன்னா நம்ம சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். அவங்கதான் வந்து நான் ஹைகோர்ட் ஜட்ஜ் பையன், யாருன்னு தெரியுமா அப்படின்னு அவங்கதான் வந்து கொஞ்சம் அதிகாரமா பேசினாங்க அப்படின்னு தர்ஷனோட வெர்ஷன். ஆனா அந்த சைடு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் பையன் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து பேட்டி கொடுக்குறாங்க. அப்படி என்ன ஆச்சு இவங்களுக்குன்றது நமக்கு தெரியவே இல்லை. அவங்க வந்து சொல்றது நம்ம நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம். என் ஒய்ஃப் அம்மா எல்லாம் தர்ஷன் கிட்ட ஒரு ஆக்டர் கிட்ட பேசுற மாதிரியே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் பேசிட்டு இருந்தோம். அவங்கதான் வந்து நான் யார் தெரியுமா, நான் வந்து பிக் பாஸ், நான் வந்து ஆக்டர் அப்படின்னு அவங்கதான் சீன் போட்டாங்க. என் ஒய்ஃபோட கையை வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப அசிங்கமா பேசினாங்க, என் அம்மாவுக்கு எல்லாம் ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க அப்படின்றது அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் சன்னோட வெர்ஷன். சோ இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி இப்படி பேசும்போது யார் சைடு நியாயம் இருக்கு, யார் இன்னோசென்ட், யார் வந்து அக்யூஸ்ட்ன்றதே புரியல எனக்கு. இங்க எதுக்கு டவுட் வருது அப்படின்னா இவ்வளவு ஸ்பீடா வந்து அரெஸ்ட் பண்றாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் மினிமம் ஒரு 3-4 days ஆகும்.
அண்ட் இப்போ வந்து வீக்கெண்ட் வேற வருது, மண்டே தான் விசாரணை ஆரம்பிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் அரெஸ்ட் பண்ணா பண்ணிருப்பாங்க. இவங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் பையனா இருக்கிறதுனால அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணிருக்காங்களா அப்படின்ற பெரிய டவுட் நமக்கு வரத்தானே செய்யும். இது என்னவா இருந்தாலும் அந்த ஃபுட்டேஜ் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. அப்பதான் பப்ளிக் ஆகிய எங்களுக்கு யார் பக்கம் நியாயம் இருக்குன்றது புரியும். நியாயம் இருக்குன்றது புரியும். சோ இந்த ஜட்ஜ் பையன் சொல்ற மாதிரி தர்ஷன் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ நீங்க எடுங்க. ஆனால் ஜட்ஜ் பையன மேலதான் தப்பு இருக்கு, அதனாலதான் ஃபுட்டேஜ ஹைட் பண்ணிருக்காங்க, இவங்கதான் ஃபர்ஸ்ட் தர்ஷன் மேல கை வச்சிருக்காங்க அப்படின்ற உண்மை வெளியில வந்துச்சுன்னா தர்ஷனுக்கு சப்போர்ட்டிவா நானே நிக்கிறேன். கண்டிப்பாக ஜஸ்டிஸ்க்காக நான் நிக்கிறேன். நியாயம் பக்கம் தான் எப்பவுமே நான் நிற்பேன். இந்த கேள்விக்குறி நான் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு கேட்கிறேன். அந்த ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்ணுங்க. அப்போதான் எங்களுக்கு உண்மை என்னன்றது தெரிய வரும். இல்ல என்ன ஃபுட்டேஜ வந்து ரிலீஸ் பண்ண சொல்றாங்க? சிசிடிவி ஃபுட்டேஜா? இருக்கா அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்? சிசிடிவி அந்த அம்மா நிறைய சிசிடிவி பேர் வீடியோ அங்க எடுத்திருக்காங்கம்மா. எடுத்திருக்காங்களா? நிறைய அது அந்த அங்க நிறைய இருக்கிற ஷாப்லாம் சிசிடிவி இருக்குல்ல, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கிடைச்சா அனுப்பணும் யாராவது. நாங்க வந்து அத நாங்க போட்டுக்கிறோம். அந்த வீடியோவ ட்ரெண்ட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா நியூஸ் கண்ல வர வரைக்கும் அத ஷேர் பண்ணுவோம். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. ஆனா கண்டிப்பா கிடைக்கணும். அந்த அந்த ஃபுட்டேஜ்லாம் அந்த பையன் மேல தான் அதிசுதி மேல தான் வந்து தப்பு இருக்குன்னா, அவனுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்களா? இல்ல ஜட்ஜ் பையன அவனையும் விட்டுருவாங்களா? இல்ல ஃப்ரைடே நைட் அரெஸ்ட் பண்ணிருவாங்களா? ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்துட்டு நீ போய் ஒருத்தன் மேல கம்ப்ளைண்ட் குடுக்குறேன்னா, அப்ப நீ தானே பண்ணியிருக்க? எவன் தப்பு பண்றானோ அவன் தான் முதல்ல ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குவான். அதுக்குள்ள எப்படி உனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைச்சது முதல்ல? ஃப்ரைடே நடக்குது. ஃப்ரைடே ஈவினிங் எப்படி உனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைச்சது? இல்ல தப்பு செஞ்சவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் அந்த இது பெயில் வாங்கி வச்சுப்பாங்க இல்லையா? ம். அவங்க மேல கரெக்ட். வழக்கு பதிவு பண்ணிடக்கூடாதுன்னு யாரு நினைக்கிறாங்களோ, அப்ப அவங்க சைடு தானே வீக்கா இருக்குன்னு அர்த்தம் அது. என்ன என்ன கிரவுண்ட்ஸ்ல ஆன்டிசிபேட்டரி பெயில கிராண்ட் பண்ணாங்க இவங்க? அப்போ ஜஸ்டிஸ மட்டும் பெயில் எடுக்காத டைம்ல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவீங்க. 2 நாள் வச்சு அவங்க ஜெயில்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல. இல்ல சிஸ்டர், இது திஸ் இஸ் ஜஸ்ட் an ஈகோ ப்ராப்ளம். தாத்தா சொன்ன மாதிரி திஸ் இஸ் ஜஸ்ட் an ஈகோ ப்ராப்ளம். நீயா நானா ப்ரோ ஈகோ ப்ராப்ளமா இருந்தா கூட எல்லாருக்கும் தானே ஈகோ இருக்கும். எவ்ரிபடி ஹேஸ் a healthy level of ego. இவனுக்கு பயங்கரமா எல்லாம் இருக்கு, தலைக்கு மேல எல்லாம் இருக்கு. ஹெல்தி லெவல் ஆஃப் ஈகோ இட்ஸ் ஃபைன் டு ஹேவ். ஆனா வந்து என்கிட்ட எவ்வளவு பவர் இருக்கு நான் காட்டுறேன் பாரு உனக்கு அப்படின்னு இறங்குறான் பாருங்க. அவனெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு சும்மாவே இருக்க கூடாது, விடவே அதாவது கூடாது. ஒரு அதிசூடியா அவனை ம் ஒரு பார்க்கிங் சொல்றேன். டிக்கெட்டுக்கே வந்து இவ்ளோ பவர் யூஸ் பண்ற ஒரு டிக்கெட்ன்றனே ஒரு பார்க்கிங் ஒரு எக்ஸாக்ட்லி. பிரச்சனைக்கே வந்து இவ்ளோ பவர் யூஸ் பண்றாங்கன்னா, அப்போ பெரிய பெரிய பிரச்சனைக்கு எவ்ளோ பவர் யூஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் வருவாங்க? அதுதான் வந்து பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். வேற எதுவும் இல்ல. சொல்லுங்க மாஸ். இல்ல ஆக்சுவலா அவங்க அம்மா வந்து ஒரு ஜட்ஜுன்னு சொல்றாங்க. அப்ப ஜட்ஜா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? எந்த பக்கம் கரெக்ட்டா இருக்கணுமோ, அந்த நியாய சைடு நிக்கணும் இல்லையா? அது இல்லாம பையனுக்குன்னா ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்குன்னா ஒரு நியாயம்னு இப்படி இருந்தா, இவங்கலாம் எப்படி வந்து இருந்திருப்பாங்க எல்லா கேஸ்லயும்? இத நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒரு செலிபிரிட்டிக்கே இந்த சிச்சுவேஷன் அப்படின்னா, நாளைக்கு நமக்கு நடக்கும்போது யார் வந்து நம்ம கூட நிக்கிறது? அப்ப இவங்க வந்து ஒரு ஹை சொசைட்டி பீப்புளா இருந்தாங்க. இவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்கு அப்டின்னா, இவங்க தப்பு பண்ணது எதுவுமே தெரியாதா? என்னோட கொஸ்டின் அதுவா தான் இருக்கு. இல்ல இவங்க பண்ற தப்பெல்லாம் ஜட்ஜுன்னா வெளியிலே வராதா? ஜட்ஜுன்னா நீ புள்ளைய எப்படி வளர்க்கணும் முதல்ல? ம். நீ வந்து லா கத்து கொடுத்து தானே வளர்க்கணும். நோ பார்க்கிங் ஏரியால பார்க் பண்ற தெரியலையே உனக்கு, பார்க் ஏன் பண்ண தற்குறின்னு தானே கேட்கணும் அம்மாவா இருந்தா. நம்ம பசங்க எல்லாம் தப்பு பண்ணா நம்ம போட்டு அடிய தானே செய்யறோம், பண்ணாத தப்ப ம். அப்படின்ட்டு. இவங்கள மட்டும் இன்னும் நிறைய பண்ணுப்பா, நல்ல தப்பு பண்ணுப்பா, அம்மா பாத்துக்கிறேன்பான்னு சொல்லுவாங்களா? ம். புரியல. அதான் அப்புறம் என்ன எனக்கு புரியுது. நீ என்ன ஜட்ஜ் அப்போ முதல்ல? முதல்ல ஜட்ஜ் யாருன்னு தெரியணும். ரிட்டையர்ட் ஜட்ஜ் இதுல வேற.
ரிட்டையர்ட் ஜட்ஜுக்கே இவ்வளவு பவர். அப்போ உண்மையான ஜட்ஜுக்கெல்லாம் என்னங்க? இப்ப இப்ப நிஜமாலே பவர்ல இருக்கிற ஜட்ஜ் எல்லாம் இன்னும் பயங்கர பவர்ல இருப்பாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ பாஸ் குடுத்துருவாங்களா அப்போ? அவங்க பசங்களுக்கெல்லாம்? ஜட்ஜுக்கு ஒரு புரொடெக்ஷன் இருக்குன்னா, அவங்க குடுக்குற தீர்ப்புக்கு அவங்களுக்கு எந்த ரிட்டாலியேஷனும் வரக்கூடாதுன்னு ஒரு புரொடெக்ஷன் இருக்கும். ஜட்ஜ் குடும்பத்துக்கு ஃபுல்லா போகுமா போலீஸ் பாதுகாப்பு? இல்ல பாதுகாப்புன்றது ஒண்ணு. எனக்கு என்ன கேள்வினா, இப்ப சாதாரண மக்கள் நம்மள மாதிரி பீப்புள் நம்ம போய் கேஸ் கொடுத்தா உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்லுவாங்க, நாங்க விசாரிச்சுட்டு அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லுவாங்க. வந்து அக்கம் பக்கத்துல விசாரிப்பாங்க, அப்புறம் தான் ஆக்ஷன்ல இறங்குவாங்க. அரெஸ்ட் இது விசாரிக்கவும் இல்ல, டைரக்டா அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஃப்ரைடே கணக்கு பண்ணி கரெக்டா சாட்டர்டே சண்டே இதெல்லாம் படத்துல பாக்குற மாதிரியே இருக்கு. ஆமா, நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. அன்னைக்கு முன்னாடி கரெக்டா சாட்டர்டே சண்டே கணக்கு பண்ணி நீ ஏன் அரெஸ்ட் பண்ணி, ஏன் அவ்வளவு அவசரம்? ஓடியா போறான் அந்த இல்ல பையன். இப்ப சனம் செட்டியோட வீடியோல வந்து அந்த அம்மா மாஸ்க் போட்டு ஹாஸ்பிட்டல் அது படுத்திருக்கு, அங்க ஒரு போலீஸ்கார் நிக்கிறாரு. இவரு பேட்டி கொடுக்கும்போது அங்கேயும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இப்ப அந்த சனம் செட்டியோட அவங்க வீடியோல அவங்க அது போட்டிருக்காங்க. நான் வந்து நான் என்ன சொல்றேன், பிக் பாஸ் தர்ஷன் அதெல்லாம் விடுங்க, சாதாரண பீப்புளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களை மாதிரி மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்றீங்க எங்களுக்கு? அதை சொல்லுங்க, எங்களுக்கு விளக்கம் கொடுங்க தான் கேக்குறோம். எல்லாருக்குமே உரிமை சமயமா இருக்கணும். ப்ரொடெக்ஷன்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு இங்க இடம் இல்ல. இப்போ யாரோ சொன்னாங்க நம்மளுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்லாம் இல்ல, நம்ம எல்லாம் வந்து இதெல்லாம் கேட்க முடியாதுன்ட்டு. எப்பயுமே ஃப்ரீடம் வந்து யாரும் ஃப்ரீயா அள்ளி கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் வாங்கணும். நம்மளுக்கு இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நம்ம நடுரோட்ல நின்னுட்டு யாராவது ஒரு பர்சனை பத்தி நம்மளால பேச முடியுமா? அடுத்த செகண்ட் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இருக்குதா? சொல்லுங்க. we are living in that kind of society. புரியுது. நீங்க வந்து அப்படிதான் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நீங்க போய் ரோட்ல நின்னு போராட்டம் பண்ணணும்னு சொல்லவே வரல. நான் ஜெனரலா கேக்குறேன். நான் சொல்லல. இல்ல நான் அப்படி சொல்ல. you don't have the right to நீங்க வந்து இருக்கு ப்ரோ, இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நான் வந்து சட்டம் படிச்சவ, நான் அதுல என்ன இருக்குன்னு சொல்றேன் நானு. உங்களுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு ரைட் இருக்கு. ஆனா நீங்க ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கணும். அவ்வளவுதான். அத நீங்க வாங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பே வரும் நீங்க பண்ற ப்ரொடெஸ்ட்க்கு. நீங்க ஒண்ணுமே இல்லாம நான் நடுவுல போய் போராட்டம் பண்றேன்னு பண்ணாங்கன்னா, அது வந்து பப்ளிக் நியூசன்ஸ்ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உங்கள உள்ள தூக்கி போடுவாங்க. பண்ணணும்னு நினைச்சா கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். உங்களுக்கு என்ன அதுக்கு அந்த ப்ரொடெஸ்ட நடத்துறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் பர்மிஷன்ஸ் வாங்கணும், அது அப்படின்னு போய் வாங்கிட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். ஏன் முடியாது? நீங்க அவ்ளோ கூட பண்ண வேணாம். இப்ப நான் ஆன்லைன்ல இப்ப நான் ஸ்பேஸ் போட்டிருக்கேன். இதுக்கு எனக்கு என்ன ப்ரொடெக்ஷன் வேணும்? சரி சிஸ்டர், நீங்க அவ்வளவு சொல்றீங்களா? ஓகே, டெய்லி நம்ம எல்லாமே பஸ்ல டிராவல் பண்றோம். I'll tell you one best example. இப்போ நிறைய ஸ்கூல் பாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரன்னிங் பஸ்ல ஏறுறாங்க, நடு பஸ்ல இருந்து ஏறுறாங்க. டேய் ஏறாதரா, அந்த பஸ்ஸை விட்டு ஏறாதரா, பஸ்ஸை விட்டு இறங்கடா. நான் கண்டக்டர்கிட்ட நான் சொல்றேன், பையன் உளுந்துருவான், டயர்ல எங்கேயும் அடிபட்டுரும் நான் சொல்றேன். அவன் பாட்டுக்கு அப்படியும் வந்துட்டு தேய்ச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறான். எல்லாரும் கத்துறாங்க வேணாம் வேணான்னு. நான் ஒருத்தன் மட்டும் நான் வாய்ஸ் அவுட் ரைஸ் பண்ணி சொல்றேன், இந்த மாதிரி நடக்குது, இருறா அவனை கவனிச்சுக்கிறான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, வாழ்க்கை நீ யாரு எனக்கு, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு. நான் ஒருத்தவங்க தான் பேசினேன். அப்போ ஒரே ஒரு அம்மா தான் உள்ள இருந்து பேசினாங்க, மத்தவங்க யாருமே வாய் பேசல. என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எதுக்கு சார் இந்த வேலை, தேவையில்லாத வேலை, அது சாவுன்னா செத்துட்டு போட்டோம் அப்படின்றாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? நான் ஒரு ஆளு, நீங்க பேசுறீங்கல்ல ப்ரோ, நீங்க பேசுறீங்கல்ல, நம்மள மாதிரி ஒரு ஆளும் வந்து ஒரு ஃபீல் பண்ணா வாயை திறந்து பேசணும். நம்ம வந்து நம்ம பேசினா யாரு கேட்க போறா? நம்ம பண்ணா என்ன? ஒரு 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 ட்வீட் போட்டு உங்களுக்கு லைக் வருது இல்ல, ஒரு லைக்கும் நீங்க சொல்றதுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்க வாயை மூடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு பேர் உங்களை சப்போர்ட் பண்றாங்களோ உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில நாங்க இதை வந்து ஜெரி ஸ்பேஸ்ல உட்காந்து பேசணும், இன்னைக்கு நம்ம இது போடுறோம்ட்டு எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. இல்ல பல பேர் எனக்கு ஒண்ணுமே தெரியவே தெரியாது, என்ன ஃபாலோவே பண்ணலாத ஆளுங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க இதை பத்தி கேட்கறதுக்கு, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம எதுவுமே பண்ணாம நம்மளுக்கு எப்படி எதுவும் ஆகாதுன்ட்டு நம்ம நினைச்சோம்னா நம்மளுக்கு பவரே இல்ல. கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீடம் நீங்க தாங்க தட்டி கேட்கணும். அவங்க என்ன அடிக்கிறாங்க, என்ன வந்து என்ன சப்ரஸ் பண்றாங்கன்னா சப்ரஸ் தான் பண்ணுவான். எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் வாங்க சார் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு எவனுமே கூப்பிட மாட்டான். எல்லா இடத்துலயும் சப்ரஸ் மட்டும் தான் பண்ணுவான். பவர் இருக்கிறவன் அப்படிதான் பண்ணுவான். நீங்க பேசுறது புரியுது ப்ரோ, நீங்க பேசுறது எங்களுக்கு புரியுது ப்ரோ. நாங்க காலையில ஒரு 4-5 பேர் தான் டிஸ்கஸ் பண்ணோம், ஓகேங்களா? ஆனா எங்களால அங்க போய் போறோமா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஸ்பேஸ்ல எங்களால முடிஞ்ச கருத்தை சொல்ல முடியுது.
அந்த சுதந்திரம் இருக்கு. ஓகே, அட்லீஸ்ட் நீங்க கருத்தாக நாங்க சொல்றோம். எங்களால போராட முடியாட்டாலும் நான் 10 பேருக்கு எங்களோட கருத்தை சொல்றோம். இந்த மாதிரி இருக்குங்க, நடக்குது அப்படின்னு எங்க கருத்தை தான் இங்க சொல்ல வரோம். இந்த சுதந்திரம் இருக்க ஒரே இடம் இங்கதான். ஓகேங்களா, அதைத்தான் நாங்க சொல்றோம். எங்களால போய் ரோட்ல போய் தடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? 10ல 2 பேரு, 10ல நான் ஒரு ஆளா நானும் கேட்டிருக்கீங்க, என்னையும் திட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அதனால நான் கேட்காம விட்டது இல்லை. கேட்கறது என் கடமை. அது செவி சாய்க்கிறது சாய்க்காம போறது அது அவங்களோட விருப்பம். ஓகேங்களா, ஆனா தட்டி கேட்காம ஒவ்வொருத்தவங்களும் ஒதுங்கி ஒதுங்கி போறதுனால தாங்க இப்படி இந்த மாதிரி விஷயத்துக்கு நடக்குது. இம்படுக்கும் தர்சன் வந்து ஒரு பிரபலமான ஆளு, ஆனா நம்மள மாதிரி மனிதருக்கு நடந்தா. நான் இப்ப கூட ஒரு வீடியோ பாலிமர்ல பார்த்தேன். நான் உண்மையிலே இந்த இடத்துல ஷேர் பண்ண விரும்புறேன். ஒரு வீட்டுக்கு முன்னாடி கார் பார்க்கிங் தெரியாம ஒரு லேடி வச்சுட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. அந்த ஆள் வந்து அந்த பொம்பளைய காலால எட்டி உதச்சி தள்ளுறத வீடியோ இருக்கு. இது அந்த அம்மா வந்து கேஸ் கொடுக்க போது அதை எடுக்கவே இல்லை, யாருமே கண்டுக்கல. இப்ப ஜஸ்ட் நவ் நான் இப்பதான் ஒரு பாலிமர் நியூஸ்ல பார்த்தேன். அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? டோன்ட் கிவ் அப் ஹோப். எப்பயுமே நம்ம ஏர்லி 20ஸ்ல இருக்கிற இந்த ஐடியலிஸ்டிக் மைண்டை வந்து விட்டுறாதீங்க. எப்பயுமே அந்த ஃபயரை மட்டும் விட்டுறவே. வயசு ஆக ஆக ஐயோ நம்மளுக்கு ஃபேமிலி இருக்கு, நம்ம வந்து பொழைக்கணும், நம்ம பொழப்ப பார்ப்போம், யாரு கூடயும் பிரச்சனை வச்சுக்காம வாழ்க்கைய நடத்திடலாம் அப்படி இருந்துடாதீங்க. இப்போ உங்களோட ஐடியலிசம் வந்து உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மாத்துங்க. யூ யூ ஆல் ஹேவ் த பவர் டு சேஞ்ச் சம் ஒன். நீங்க ஒரு ஆளோட மைண்ட் செட்டை மாத்துனீங்கன்னா கூட அந்த ஆளு போய் இன்னொருத்தரோட மைண்ட் செட்டை மாத்துவாங்க. இவ்ளோ பவர் இருக்கிறதுனால தான் சோஷியல் மீடியாக்கு அவ்ளோ இது இருக்கு. இந்த எக்ஸ்ல வந்து நம்ம ஏன் பேசுறோம் முதல்ல? ட்விட்டர்ல எவ்ளோ வாய்ஸஸ் சப்ரஸ் ஆச்சு தெரியுமா? ஃப்ரீ ஸ்பீச்ன்ற பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த எலான் மஸ்க்குக்காரனே எக்ஸ வாங்குனான். இங்க நீங்க என்ன வேணாலும் பேசுங்கடா, நான் உன்ன சப்ரஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னான். அவனோட இதுவே அதுதான். நீங்க வேற எந்த பிளாட்ஃபார்ம்ல போய் பேசுனீங்கனாலும் உங்கள சப்ரஸ் பண்ணுவான். நீங்க வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா நீங்க வந்து அகைன்ஸ்டா எழுந்தீங்கன்னா உங்கள சப்ரஸ் பண்ணுவான் தான். அதுக்காம பேசாம இருக்காங்களா? இல்லையே. பேசுறாங்க, ஆளுங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. கண்ணுக்கு முன்னாடி தப்பு நடக்குது, என்னோட கருத்துக்கு ஆப்போசிட்டா ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம பேசியே ஆகணும். அது நம்ம காலேஜ்ல இருக்கும்போது ஏர்லி 20ஸ்ல இருக்கும்போது இருக்கிற அந்த ஃபயர வந்து வயசாக ஆக விட்டுறாதீங்க. எப்பயுமே விட்டுறாதீங்க. உங்க கண்ணு முன்னாடி இது சரி, இது தப்புன்னு உங்களுக்கு எக்ஸாக்ட்டா தெரியுதுன்னா பேசணும். பட் நெவர் கீப் குவயட் பிகாஸ் யுவர் வாய்ஸ் இஸ் நாட் பவர்ஃபுல். ஒரு வாய்ஸும் எப்பயுமே பவர்ஃபுல். இததான் நான் எப்பயுமே நான் ட்வீட் போடுறேன் அப்படின்னா கூட இந்த மைண்ட் செட்ல இருந்து தான் போடுறேன். என்னால யாருக்காவது ஒரு இன்ஃபர்மேஷன் போய் ரீச் ஆகுது, அவங்களுக்கு ஒரு ஆப்போசிட் மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா, நான் பேசுறதுனால அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் மாறும். அந்த கன்டென்ட் மாறும். அவங்களோட அல்கோரிதமே மாறும். நான் பார்க்குற ட்வீட்டால அவங்களுக்கு அல்கோரிதமே மாறும். இப்போ வரைக்கும் எல்லாரும் ட்ரம்ப் சப்போர்ட்டரா என் ஃபாலோவர்ஸ்ல இருக்கான்னா, நான் அவனுக்கு அகைன்ஸ்டா போடுற ட்வீட்னால அது வந்து ட்ரெண்ட் ஆகுறனால அவனுக்கோட அல்காரிதம் மாறி அவங்களுக்கு அகைன்ஸ்ட் ட்ரம்ப்ல யாரெல்லாம் ட்வீட் பண்றாங்க அதெல்லாம் அவன் கண்ணுக்கு போகும். அப்ப அவன் மைண்ட் செட் மாறும்ல. கண்டிப்பா மாறும். ஏன் மாறாது? தட்ஸ் how these algorithms are. never give up on what you feel is right. எப்பயுமே நான் சொல்றேன். அந்த ஃபயரை விடாதீங்க. இந்த 2015ஓ 16ஓ அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை எப்ப நடந்ததுன்னு தெரியல. யார் ஆரம்பிச்சா? இட் ஆல் ஸ்டார்டட் ஆன் Facebook. Facebookல போஸ்ட் போட்டு 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 எவ்வளவு பேர் வந்து மரீனா பீச்ல நின்னாங்க. எல்லாம் சின்ன பசங்க. அவனுங்க நினைச்சாங்கன்னா எதை வேணாலும் பண்ணலாம்னு மாத்தி காட்டணும்ல. இந்த மாதிரி ஊரு நம்ம ஊரு. இந்த ஊர்ல நம்ம இருந்துகிட்டு we should never kill our spirit. நார்த் இந்தியால இப்படி நடக்குது, அந்த ஊர்ல இப்படி நடக்குது அப்படிலாம் வாய மூடிட்டு இருக்க முடியாதுங்க. எப்படிங்க வாய மூடிட்டு இருக்க முடியும்? ஒரு ஜட்ஜோட பையனுக்கு இவ்ளோ திமிருன்னா, ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனுக்கு எவ்ளோ திமிரு இருக்கணும்? ஒரு ரெஜிமையே மாத்துற நம்மளுக்கு எவ்ளோ திமிரு இருக்கணும்? நம்ம ஏன் வாய மூடிட்டு இருக்கணும்? கண்டிப்பா எல்லாருமே கேட்பாங்க. இப்போ கவர்ன்மெண்ட் சைடுல இப்ப நம்ம பேசுறது வந்து கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு புரியும். ஏன் அந்த ஜட்ஜுக்கே வந்து இது பிரஷர் போகும். எங்க கவர்ன்மென்ட்க்கு அகைன்ஸ்டா எங்க மக்களுக்கு அகைன்ஸ்டா எங்களால பண்ண முடியாதுன்னு நியூஸ் போகும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன் அத நடக்கிறத. எவ்வளவோ அக்கவுண்ட்ஸ் நம்மள வந்து பிரிக்கிற மாதிரி போடுற ட்வீட்ஸ் அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் தூக்குறாங்க கவர்ன்மெண்ட். நம்ம கவர்ன்மெண்ட் தூக்குறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத மாரி. நம்மள பிரிக்கணும், டிவைட் பண்ணணும், நம்மள வந்து ஒரு மத பிரச்சனையில தள்ளி விடணும் அப்படின்ற ட்வீட்ஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ற பவர் இருக்கிற இந்த கவர்ன்மென்ட்க்கு நம்ம வாய்ஸ் ஆம்பிளிஃபை பண்றதுக்கு ஏன் வந்து இதாக போகுது? சிஸ்டர் அவ்ளோ பவர் இருக்குன்னா, இப்ப நான் வந்து ஒரு நைவா பேசுறேன்னே வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க. தத்தி மாரி பேசுறேன்னே வச்சுக்கோங்க.
நான் பேசுறத நீங்க கேக்குறீங்கல்ல, உங்களுக்கு பவர் இருக்குல்ல, நீங்களும் பேசுங்க. எல்லாருமே பேசுங்க. சும்மா இருக்காதீங்க. ட்வீட் போடுங்க. ட்வீட் போட்டு அடிங்க. சிஸ்டர், சொல்லுங்க. சாரி டு இன்டரப்ட். ஓகே.